ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம நைட்டி கட்டிங் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சரண்யா அவினாசி. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு டாப் கட் பண்ணி போட்டிருப்பேன். அதுவும் நைட்டி பீஸ்லேருந்துட்டே தான் வந்து டாப் கட் பண்ணியிருந்தேன். அதுவும் அவங்களுக்கு தான். ஸோ இந்த நைட்டி வந்து 2 நைட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நைட்டி வந்துட்டு கட் பண்ணுறோம். சரி, அவங்களுக்கு கட் பண்ணுறப்பவே கையோடு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அதனால் சரி இன்றைக்கி எடுத்துருவோம், அப்புறமா டைம் கிடைக்குதே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கு. ஸோ டாப் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு எப்படி வந்து புரிஞ்சிருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. மேபி இந்த வீடியோக்கு முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இன்றைக்கி நைட்டி அப்படி தான் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வந்துட்டு நம்ம வந்து கட்டிங் பண்ணிடலாம். சரி, ஓகேங்க. இன்றைக்கி வந்து நம்ம வேறு எதுவுமே பேசாமல் டக்குன்னு கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹைட்டு சொல்லியிருக்காங்க, பாடி சுற்றளவு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். கை நீளம் வந்து 10 இன்ச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மீதி எல்லா அளவுகளுமே நாங்கள் தான் வச்சுக்கிறோங்க. இது வந்து அவங்க போட்டு பார்த்துட்டு தான் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொன்னாங்கன்னா, அளவுகள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அடுத்த இதில் வந்துட்டு நம்ம அளவுகளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இவங்களுக்கு நம்மக்கிட்ட வந்து 2 பீஸ் இருக்குது. அதாவது பெரிய பீஸு சின்ன பீஸு 3 மீட்ரு 3.5 மீட்ரு அந்த மாதிரி 2 இருக்குது. இவங்களுக்கு வந்து 3.5 மீட்ரு தான் கரெக்டாக இருக்கும். அதாவது 55 இன்ச்சு எக்ஸாக்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன பீஸில் வந்து 53 இன்ச்சு உயரம் வரைக்கும் தான் தைச்சிக்க முடியும். நான் வந்து 53 இன்ச்சு உயரம் தான். ஸோ எனக்கு வந்துட்டு இது சின்ன பீஸ் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து பெருசு தான் கரெக்டாக இருக்குது. அப்புறம் அதனால் பெரிய பீஸ் தான் எடுத்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹைட்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். 55.5 இன்ச்சு ஹைட்டு சொல்லியிருக்கேன். நாங்கள் எப்போவுமே 1 இன்ச்சு வந்து அதிகமாக தான் வச்சு கொடுப்போம். ஏன்னா ப்யூர் காட்டன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தண்ணியில் போட்டால் சுருங்கும். இது வந்து டக்குன்னு சுருங்கிடாது. ஒரு 2-3 தடவை நீங்கள் துவைக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே சுருங்கும். அதனால் ஃபஸ்ட்டு போடுற பார்த்தா ரொம்ப இறக்கமாக தான் தெரியும். ஒரு வேளை நீங்கள் அவ்வளோ இறக்க போட மாட்டீங்க, சிலர்லாம் கெண்டைக்கால் வரைக்கும் தான், அந்த கொலுசு வரைக்கும் தான் போடுவாங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மடிச்சடிச்சு தான் ஆகணும். ஆனால் நல்லா கால் வெளியே போடுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2-3 தண்ணி போடுற வரைக்கும் அப்படி இருக்கும். அப்புறம் நல்லா துவைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஏறிடும், சரியாக போயிடும். ஸோ இதுவுமே வந்துட்டு நான் இப்படி தான் வச்சு கொடுக்குறேன். அவங்க அப்புறம் பார்த்துட்டு தான் அவங்க சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கீழே வந்துட்டு நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு அகல விடுறாங்க. ஸோ நம்ம 2 தடவை ஃபோல்ட் பண்ணுவோம். அதனால் 2 இன்ச்சு வந்துட்டு அகல விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மடிச்சடிக்கிறதுக்கு கீழ் பக்கம் இருந்து உயரம் மார்க் பண்ணிக்குவாங்க. அப்புறம் கீழே இருந்து தான் உயரத்தை கொண்டு வரணும். ஸோ மேலேருந்து எப்போவுமே கொண்டு வரக்கூடாது. இப்போது நம்ம நைட்டி பொறுத்த வரைக்கும் சைடில் வந்துட்டு கொஞ்சம் கிராஸ், அதாவது மேலே கிராஸ் எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரேராக சில நைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் கீழே 2 பக்கம் ஜாயின் இருக்குது பாருங்கள், அது கீழே இப்படி தொங்கிட்டு வந்துருக்கு கிளாத்து. அது எதனால் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகவே கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக மடிச்சடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சைடில் 2 பக்கம் தொங்கிட்டு வந்துடும். அதனால் இந்த பக்கம் ஓப்பன் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது தானே 2 பக்கம், அதாவது 2 பக்கம் ஜாயிண்ட்டுக்கு வரும். இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் கிராஸ் எடுக்கணும். அது வந்து 1 இன்ச்சிலிருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் 1 இன்ச்சு போதும். நாங்கள் வந்து 1 இன்ச்சு தான் வைக்கிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் மெட்டீரியலோட எண்டு. பாருங்கள், இங்கிருந்து அவங்க 1 இன்ச்சுக்கு அங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? இதை வந்து ஸ்கேல் வச்சு அப்படியே வந்துட்டு லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பண்ணுறாங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியறதுக்காக ஸ்கேல் வச்சு பண்ணுறாங்க. அவங்க நார்மலாக ஸ்கேலெல்லாம் வைக்க மாட்டாங்க, அப்படியே வெட்டிடுவாங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் நீங்கள் இப்போ வந்து 2 இன்ச்சு உயரம் விட்டுருக்கீங்க இல்லையா, இந்த 2 இன்ச்சுக்கு அங்கேயும் 2 இன்ச்சு வந்துட்டு உயரம் விடணும். ஸோ மடிச்சடிக்கிறப்ப அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல அர்க்கத் பண்ணிடுவாங்க பாருங்கள், இல்லாட்டினா உங்களுக்கு தெரியாமல் போயிடும் மடிச்சடிக்கிறப்ப. பாருங்கள், அந்த மாதிரி லைட்டாக வந்து கிராஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிராஸ் நீங்கள் பண்ணக்கூட தேவையில்லை, மடிச்சடிக்கிறப்ப வந்துடும். கீழே வந்துட்டு நீங்கள் வெட்டுறப்ப இதை வெட்டி எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தைக்கிறப்ப கரெக்டாக வரும். இதை வெட்டாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு தைக்கிறப்ப கரெக்டாக வராது. ஸோ அதனால் கீழே இதை வந்து கண்டிப்பாக மறக்கக்கூடாது. 1 இன்ச்சு கிராஸ் பண்ணி நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்திங்கன்னா மட்டும்தான் நைட்டி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெட்டிட்டாங்க, தெரியுதா? அந்த இடத்துல அர்க்கத்தும் பண்ணிக்கிறாங்க மடிச்சடிக்கிற இடத்த. இப்போ பாருங்கள், இங்கிருந்து இப்படி நான் காட்டுறேன், தெரியுதா? இங்கிருந்து போகிறப்ப அப்படி லைட்டாக வந்துட்டு கிராஸில் போகுது. இப்போ வந்துட்டு உயரம் மார்க் பண்ணுறோம். 55.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 56.5 இன்ச்சு. பாருங்கள், 56.5 இன்ச்சுக்கு அங்கே வந்துட்டு டேப் வச்சுருக்காங்க. அதாவது தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து 57 இன்ச்சுக்கு அங்கே வந்து டேப் வச்சுருக்காங்க. உங்களுக்காக நான் கிட்ட காட்டுறேன். அப்படியே நம்ம பேக்கில் வந்துடலாம்.
பார்த்தீங்களா இவ்வளோ உயரம் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ 57 இன்ச்சுக்கு வச்சுட்டு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறாங்க உயரம். ஸோ இப்போ நீங்கள் அந்த பக்கம் பண்ணுறப்ப இங்கிருந்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே மார்க் பண்ண போது திரும்ப கீழேருந்து கொண்டுட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட நைட்டியோட உயரம் 57 இன்ச்சு மொத்தத்துக்கும் தையலுக்கும் சேர்த்து 57 இன்ச்சு. இப்போ கீழே வந்து 2 இன்ச்சு விட்டுருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் கேட்கலாம் அக்கா 2 இன்ச்சு கண்டிப்பாக வேணுமாங்க்கா துணி கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு. துணி கம்மியாக இருந்து நீங்கள் 1 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. 2 இன்ச்சே வைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கீழே கொஞ்சம் திக்காக இருக்கும், போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கிளாத்து இல்லைன்னா நாங்களுமே 1 இன்ச்சு தான் விடுவோம், இது கிளாத்து இருக்கும் அதனால் நாங்கள் 2 இன்ச்சு விட்டுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆம்கோல் உயரம் டாப்புக்கு எப்படி பண்ணுறாங்களோ அப்படி தான் இதுக்கும் பண்ணுவாங்க. ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணுறாங்க. ஆம்கோலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச்சு உயரம் விடுறாங்க. இதுவும் அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அளவுகளை வந்து மாற்றிக்கணும். அப்புறம் வயிற்று பகுதி நார்மலாக 20 இன்ச்சு டு 23 இன்ச்சு வரைக்கும் வரும், அது அவங்க ஹைட்டை பொறுத்து. இவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அவங்களுக்கு வந்து 23 இன்ச்சுக்கிட்ட அந்த வயிற்று பகுதியை நோட் பண்ணுறாங்க. கூலையாக இருந்தாங்கன்னா கம்மியாக கூட வரும், எனக்கெல்லாம் அநேகமாக ஒரு 20 இன்ச்சு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நோட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஏன்னா பெண்டு வந்து அந்த இடுப்பு பகுதியில் அகலமாக வரணும் இல்லைங்களா, அதாவது வயிற்றுக்கிட்ட அதிகமாக வரணும் இல்லைங்களா, அதுக்காக தான் அந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். நாங்கள் அளவு எடுத்தாலும் அந்த இடத்துல ஒரு அளவு எடுத்துப்போம் வயிற்றுக்கிட்ட. இப்போ ஆம்கோல் உயரத்துக்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கழுத்தோட அகலம். பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நான் 5 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னா நைட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கழுத்தோட அகலம் கொஞ்சம் கரெக்டாகவே வைங்க. ஏன்னா நம்ம குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறோம், நைட்டி லூஸாக போட்டிருப்போம், ரொம்ப அகலமாக இருந்துச்சுன்னா விரிஞ்சிட்டு இருக்கும், கொஞ்சம் இப்படி குனிஞ்சு நிமிந்து கீழே இறங்கி வர மாதிரி இருக்குமா, அதனால் கழுத்தோட அகலத்தை நான் எப்போவுமே வந்து எல்லாத்துக்கும் கம்மியாக தான் வைப்பேன். எனக்கே நான் 5 தான் வைப்பேன். இவங்க நல்லா ஒல்லியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால் இவங்களுக்கு நான் 5 இன்ச்சு தான் வைக்கிறேன். 5னா 2.5. ஸோ தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு கம்மி பண்ணி 2.25 இன்ச்சு தான் இங்கே வந்து மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கழுத்தோட அகலம் 5 இன்ச்சு வச்சுட்டு கோடு போட்டுக்கிறோம், மேலேருந்து கீழே வரைக்கும் கோடு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம கழுத்தோட ஒயர் அப்படியெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்ட்ரு வந்து கண்டிப்பாக 3.5 இன்ச்சு வைப்போம், அது எல்லாத்துக்குமே. ஸோ 3 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து 4.25 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ கீழேயும் 4.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கிறோம். இது கீழே ஒரு கோடு போடுறதுனால கோடு நேராக வந்துடும், அதுக்காக நாங்கள் எப்போவுமே 2 இடத்துல மார்க் பண்ணிக்குவோம். இப்போ பாடி சுற்றளவு இது அவங்களோட பழைய நைட்டியிலேருந்து அளவு, அதனால் இதை அப்படியே வச்சிட போகிறோம். பாடி வந்து 22 இன்ச்சு இருந்துச்சு, ஸோ 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். வயிற்றுக்கிட்ட வந்து 24 இன்ச்சு, இது நானாக தான் வச்சுருக்கேன், அவங்க எதுவும் சொல்லலை. ஏன்னா வயிற்றுட்டு கண்டிப்பாக லூஸ் இருக்கணும் நல்லாவே, அப்போ தான் நல்லாயிருக்கும், அதனால் 24 இன்ச்சு, ஸோ 12 இன்ச்சு வயிற்றுக்கிட்ட அகல வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிடலாம். எப்போ போல் ஆம்கோல் ரவுண்டுக்காக 1 இன்ச்சு மேலே உயரம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் வந்து அவங்களுக்கு நான் 10 இன்ச்சு வைக்கிறேங்க. ஸோ 9.25 கண்டிப்பாக இருக்கணும். 10 இருந்துட்டால் கூட தப்பு இல்லை, ஆனால் 9.25 கண்டிப்பாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு 9.25 இருக்குது, போது இதுவே. இவங்க வந்து அதை எப்போ போல் வரைய மாட்டாங்க, சரி உங்களுக்காக வேணால் நான் வரைஞ்சி காட்ட சொல்கிறேன். இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இடுப்பு பக்கம் லைட்டாக ஒரு பெண்ட் வரணும், ஏன்னா இது வந்து ரெடிமேடு கிடையாது, நம்ம தைக்கிறது, அதனால் இடுப்புக்கிட்ட ஒரு லைட்டாக பெண்டு வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக இப்போ எப்பவும் போல் தான் ஆம்கோல் உயர வைக்கிறீங்க பாருங்கள், இங்கிருந்து வயிற்றுக்கிட்ட உயர வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு சென்டர் தான் நமக்கு வந்துட்டு அந்த இடுப்பு பக்கம். அப்போ 16 இன்ச்சு இருக்குது, இங்கே வந்து 8 இன்ச்சு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம 1 இன்ச்சு கம்மி பண்ணால் போதும், ரொம்ப வேண்டாம், 1 இன்ச்சு போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ 21னா 10.5 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நைட்டி எப்பயுமே நம்ம ஃபிட்டாக போட போகிறது இல்லையா, டாப்பு மாதிரி, அதனால் லைட்டாக லூஸ் இருக்கணும் இல்லையா, அதனால் நாங்கள் வச்சுக்கிறோம். இதுவும் வந்து நானாக தான் வைக்கிறேங்க, இது கஸ்டமர் போட்டு பார்த்துட்டு அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து அவங்க ஃபுல்லாக வந்துட்டு கோடு போடலை, அதாவது இதுதான் இடுப்பு வயிற்று பகுதியில் இருக்கிற அகலம், இந்த கோட்டை கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ணலை, ஏன்னா இங்கிருந்து இப்படி அகலமாக கொண்டுட்டு போவாங்க, ஸோ அதுக்காக அது வந்து ஜாயின் பண்ணலை. இப்போ பாருங்கள் ஸ்கேலை எப்படி வைக்கிறாங்கன்னு. இந்த இடுப்புக்கிட்ட வளைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல அதை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே வந்துட்டு அகலப்படுத்திக்கணும் இந்த மாதிரி. அதாவது நீங்கள் வெட்டுறப்ப அது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு என்னமோ விசுக்குன்னு பெருசாகிற மாதிரி இருக்கும், அது வெட்டுறப்ப உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நாங்கள் வந்துட்டு கீழே இருக்கிற அகலத்தை அப்படியே அகலமாக தான் விட்டுருவோம், நல்லா அகலம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நடக்க பிடிக்க வேலை செய்ய நல்லாயிருக்கும், அதனால் அகலத்தை அப்படியே விட்டுருவோம். ஸோ அந்த கீழே போக போக பாருங்கள் எஜ்ஜுக்கே தான் அவங்க வந்துட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சுங்க, வெட்டிடலாம். கழுத்து வந்துட்டு நாங்கள் அப்புறமா தான் வெட்டிக்குவோம், இப்போ வெட்டவே மாட்டோம். மெயினாக இதுக்காக தாங்க நான் நைட்டி இந்த டாப்பெல்லாம் வெட்டுறப்ப வீடியோ எடுக்கிறதுனா பெரிய மிஸ்ஸு. இவங்க அங்கேயும் இங்கேயும் நெறிஞ்சிட்டே இருப்பாங்க, நாம் தள்ளி வர மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் அவங்களே வந்து வச்சுக்கிறாங்க, இதுவும் நாங்கள் 1.5 இன்ச்சுக்கு விட்டுருவோம், ஏன்னா இதுக்கு தேவைப்படாத அவ்வளவு
ரெடிமேடாக இருந்து துளுண்டு தான் விடுவாங்க. சரி நாம் கொஞ்சம் சேர்த்தி விட்ருவோம், நம்ம தைக்கிறது தானே அப்படின்ட்டு நாங்கள் வந்து 1.5 இன்ச்சு எப்பயும் போல் விட்டுருவோம். பாருங்கள், அவ்வளோதான். அதோடு சரி, கீழே போக போக அதே அகலத்துக்கு தான் இருக்கும், நைட்டியோட அளவுக்கு தான் இருக்கும். ஆம்கோலுக்கிட்ட ஒரு அர்க்கத்து, கழுத்து அகலத்துக்கிட்ட ஒரு அர்க்கத்து, ஏன்னா கழுத்து வெட்டலை. அதனால் இப்போ வந்துட்டு ஊசி மார்க் போட்டுக்கிறாங்க. பாடியோட அகலம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு ஊசி மார்க் போட்டுக்கிறாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் போடணும், அப்போ தான் 4 பக்கமும் ஒரே மாதிரியான அளவு வரும். கீழே வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது இல்லை, ஓரளவு கொண்டு போனீங்கன்னா போதும். அப்புறம் அதுக்கு மேலே போக போக 1/2 இன்ச்சுக்கு தான் தைப்பாங்க. அப்புறம் அது நமக்கே தெரிஞ்சிடும், தேவைப்படாது. ஓரளவுக்கு வயிற்றை தாண்டி கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் ஓட்டை போட்டிங்கன்னா போதும். ஓட்டை போட்டு இப்போ மற்ற மெட்டீரியல்லையும், அதாவது பேக் சைடு இருக்கிற பீஸ்லேயும் அந்த ஓட்டையை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக மறைஞ்சு போயிடும் மறுபடியும் தைக்கிறப்ப, அப்புறம் தேடி தேடி தைக்கிற மாதிரி இருக்கும். இது டாப்புக்கு நைட்டிக்கு இதே மாதிரி தாங்க, ஓட்டை போட்டு அதை மார்க் பண்ணிக்குவாங்க. அப்புறம் ஃபோல்டிங் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, துணியை வந்து ஃபஸ்ட்டு லென்த்துக்கு, அதாவது 3 மீட்டர் லென்த்துக்கு அப்படியே வந்து ரெட்டையாக மடிச்சுட்டு அதை மறுபடியும் 2ஆக மடிக்கணும். ஸோ அப்படி தான் மடிக்கணும். ஒன்றுக்குள்ளார ஒன்று துணி வரக்கூடாது, 2ம் தனித்தனி பீஸாக தான் இருக்கணும். அப்படி தான் நீங்கள் வந்து மடிச்சுக்கணும். சாரி, நான் அதை மட்டும் காட்ட மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. இப்போ பாருங்கள், அவங்க வந்து 10 இன்ச்சு கை நீளம் கேட்டிருந்தாங்க. நமக்கு கிளாத் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள், நான் காட்டுறேன். கரெக்டாக 10 இன்ச்சு இருக்குது. இப்போ கீழே மடிச்சடிக்கணும், மேலே தையலுக்கு அளவு விடணும், அதுக்கெல்லாம் துணி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கணும் கீழே, ஏன்னா கீழே கண்டிப்பாக மடிச்சடிச்சா தான் வந்து நல்லாயிருக்கும். கரை பீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, அது வந்து சீக்கிரம் கிழிஞ்சும் போயிடும், அது ஒரு மாதிரி நல்லாவும் இருக்காது. அதனால் இதை கண்டிப்பாக மடிச்சடிக்கணும். அதனால் நம்ம கீழே வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ உயரம் பார்த்திங்க அப்படின்னா 11 இன்ச்சு வைக்கிறாங்க. அதாவது கை நீளம் 10, கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 6 இன்ச்சும் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு 6 இன்ச்சும் சேர்த்து 11 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு கச்சை பகுதி சேம் அதே மாதிரி 3 இன்ச்சு தான் வந்துட்டு கச்சை பகுதி கம்மி பண்ணுறோம். கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கோடு போட்டுக்கலாம். ஏன்னா நைட்டிக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கைக்கு ஆம்கோல் கிட்ட மட்டும் துணி பத்தாத மாதிரி இருக்கும், நாம் தான் போட்டுக்கணும். கை சுற்றளவு அது ஆம்கோல் சுற்றளவு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு நம்ம சொல்லியிருந்தாங்க, அதே 10 இன்ச்சு தான் இங்கேயும் வந்துட்டு கையிலையும் மார்க் பண்ணுறோம். நைட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸ் இருந்துட்டாலும் தப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் நம்ம இது பண்ண தேவையில்லை. கை சுற்றளவு வந்துட்டு 5.5 இன்ச்சு அவங்க சொல்லியிருந்தாங்க, நம்ம 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ 6.5 இன்ச்சு வந்துட்டு கை சுற்றளவு வைக்கிறோம். ஏன்னா நைட்டிங்கிறது ரொம்ப ஃபிட்டாக டாப்பு மாதிரி போட முடியாது இல்லையா, அதனால் நான் 1 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். இது வந்து நம்ம இதுவும் அதே மாதிரி 2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே வளைச்சிக்கணும். இது பாருங்கள், அவங்க பாருங்க மார்க் பண்ணவே இல்லை, அப்படியே வெட்டிட்டாங்க பாருங்கள், வரைஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா. அவங்க வரைய கூட மாட்டாங்க, அப்படியே வெட்டிடுவாங்க. நான் பார்க்கணுங்கிறதுனால வரைகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே வளைச்சி கொண்டு வந்துடுங்க. ஆனால் இதை வந்து நம்ம குடையக்கூடாது, டாப்புக்கோ நைட்டிக்கோ வந்துட்டு குடைய மாட்டோம். நைட்டிக்கு உள்ளே வந்துட்டு 1.5 இன்ச்சு கைக்கு கிளாத் விட்டுருவோம். நம்ம தைக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குங்க. அவங்க வேணும்னா பிரிச்சுக்கிட்டோம், ஏதாவது ஒன்று பண்ணுறதுனா கூட பண்ணிக்கிட்டோம். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு கிளாத் விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நமக்கு இப்படி தான் வாளாக தான் வந்து பீஸ் கிடைக்கும், அவ்வளோதான். இது வாளும் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. இது 4 பீஸ் இருக்குது. இதை வச்சு தான் நெக் ஷேப்புக்கும் வச்சுக்கணும், பாக்கெட்டுக்கும் வச்சுக்கணும், ஸோ கை ஜாயிண்ட்டுக்கும் வச்சுக்கணும். ஸோ அதனால் இதை வச்சு தான் பண்ணிக்கணும். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நெக் ஷேப்புக்கு ஒரு வேளை பீஸ் பத்தவே இல்லை அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் கண்டிப்பாக வச்சுருவோம். இல்லை அவங்க கேட்டாங்கன்னா கான்ட்ராஸ்ட் வச்சுருவோம். அப்புறம் இவங்க வந்து சைடு பாக்கெட் தான் கேட்டிருக்காங்க, உள்ளே போகிற பாக்கெட். அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா துணி பத்தலை அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு காட்டன் மெட்டீரியல் வந்துட்டு உள்ளே பாக்கெட்டு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பரவாயில்ல. மேல் பாக்கெட்டே வேணும்ட்டாங்கன்னா அது கொஞ்சம் சிரமந்தான். ஸோ அவ்வளோதாங்க, நைட்டு வெட்டியாச்சு. ரொம்ப ஈஸி. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா சீக்கிரமாக சொல்லிட்டேன்னா புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. ஸோ ரொம்ப ஈஸி தான் நைட்டி கட் பண்ணுறது. இது வந்து நம்ம பழைய அளவு நைட்டியில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அளவு எடுத்தால் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அது ஒரு கட்டிங் மட்டும் போடுறேன், ஏன்னா தைக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ நான் கட்டிங் மட்டும் போடுறேன், சரிங்களா. இது வந்து நம்ம பழைய நைட்டிலேருந்து எடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு வேளை பழைய நைட்டியிலேருந்து எடுத்து வெட்டுறீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் வெட்டிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நைட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றை வெட்டிடுவாங்க, அப்புறம் இன்னொன்று மேலே போட்டு வெட்டிக்குவாங்க. ஏன்னா நைட்டி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால 2 நைட்டி கூட போட்டு வெட்ட முடியாது, நமக்கு கத்திரிக்கோல் ரொம்ப இதாக இருக்கும், கை வலி எடுத்துக்கும். அதனால் நம்ம தனித்தனியாக தான் வெட்டிக்குவாங்க. 4 நைட்டியாக இருந்தாலும் ஒன்றை வெட்டிட்டு அப்புறம் ஒன்று மேலே ஒன்று போட்டு தான் வெட்டிக்குவாங்க தனித்தனியாக. அங்கே பாருங்கள், ரேக்கு ஃபுல்லாக நான் வந்து நம்பிருச்சு நைட்டி பீஸுக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதாவது அண்ணா நிற்கிறாங்க பாருங்கள், இந்த சைடில் இருந்து 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சின்ன பீஸு.
53 இன்ச்சு ஹைட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த பீஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்கிற ஒரு லைன் மட்டும்தான் பெரிய பீஸு. இது வந்து 59 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் கை நீளம் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சிரமந்தான். 7 to 8 வரைக்கும் வந்துட்டு கை நீளம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடைசியாக 61 வரைக்கும் தைச்சிருக்கோம். அவங்க கோயம்புத்தூர், அது தைச்சி இப்போ 1 வருஷம் ஆகிடுச்சு. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம 61 வரைக்கும், அவங்க ரொம்ப லீனாக இருந்தாங்க, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி கை நீளம் குட்டி தான், ஒரு 7 இன்ச்சு 7.5 இன்ச்சோ தான் கை நீளம், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி கொடுத்தோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் பீஸ் அப்படி வரதில்லை, 61 வரைக்கும்லாம் முடியறதில்ல. ஸோ 59 வரைக்கும் தாராளமாக வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப குண்டாக இருந்தாங்கன்னா கஷ்டம்தாங்க. அதாவது ஒரு 48 50 இன்ச்சு பாடியெல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமம், கைக்கு துணி பத்தாது மெயினாக. ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த ஆம்கோல்கிட்ட வர துணி தான் நம்ம கைக்கு, பாடியில் இவ்வளோண்டு இருக்கிறதுனால அந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் ஆகுது. பாடி அகல போக போக அந்த துணி இல்லாமல் போயிடும் இல்லையா, அப்புறம் அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறோம். இது வரைக்கும் யாருக்கும் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, எல்லாத்துக்குமே ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள், ஒன்று மேலே போட்டுட்டு அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நான் தைக்கிறதே எடுக்கிறேன், முடிஞ்சால் இதில் ஆட் பண்ண பார்க்குறேன். இல்லை வீடியோ கிட்ட லென்த்தாக போகணுன்னா நான் தனியாக கூட உங்களுக்கு போட்டுறேன், எப்படி நெக்குக்கு பேட்டர்ன் வைக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்குக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னு, ஒரு நெக்குக்கு சேம் கிளாத். ஏன்னா இந்த மெரூன் கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுக்க முடியாது, அதனால் சேம் கிளாத்து தான் கொடுக்குறோம். இன்னொரு இதுக்கு வேணால் கான்ட்ராஸ்ட் தான் கொடுக்குறோம் நம்ம. இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஒருவேளை இதில் ஏதாவது ஆல்ட்ரு இருந்துச்சு அப்படின்னா நான் நோட் பண்ணிக்கிறேன், அடுத்த பீஸிலேருந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்துடும். சரிங்களா? சரி, ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம வந்து கட்டிங் முடிச்சாச்சு, அடுத்து வந்து தைக்கிறது பார்த்துடலாம். சரி, ஓகே, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.